ஹாய் வியூவர்ஸ், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மைதா 400 கிராம்ஸ், அப்புறம் வார்ம் வாட்டர் வந்துட்டு 250 ml, சுகர் பவுடர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன், ஆயில் வந்துட்டு 2 ஸ்பூன், ஈஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பீஸா பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வார்ம் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஈஸ்ட்டை வந்து உள்ளே போட்டுடலாம். இதை வந்து ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். ஸோ 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாட்டரில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சுகரும் சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் மைதாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நல்ல பேட்டர் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி மைதாவையும் ஆட் பண்ணிவிட்டு டோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம மாவை வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த டோ எடுத்து நம்ம நார்மல் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் மைதா ஆட் பண்ணி இந்த பீஸா பேஸை ரெடி பண்ணணும். அவங்க கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பிசைய வந்துட்டு அதோட ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மைதா ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வந்துடும். கொஞ்ச நேரம் தான் ஸ்டிக்கி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிசைய அது ரொம்ப ஒரு ஸ்மூத்தான டோ ஆகிடும். பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்மூத் ஆகிடுச்சின்னு. ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக நம்ம பிசைஞ்சிருக்கோம். ஸோ இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்மூத் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு வச்சிடலாம். பவுலில் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பவுலை வந்துட்டு நல்லா ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டோ உள்ளே போட்டு நம்ம ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். அது மேலேயும் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு சர்ஃபேஸ் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டோவை மூடி வச்சுட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அது வந்துட்டு நல்லா உப்பி வரும். பீஸா பேஸ் செய்கிறதுக்கு அது அந்த மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 hours கழித்து இப்படி இருக்குது. பாருங்கள், நம்ம வச்சதுக்கும் இப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம திருப்பியும் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மாவு போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. நான் வந்து இதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இதில் ஒரு பீஸ் வச்சு தான் நான் இப்போ ஒரு பீஸா மட்டும்தான் பண்ண போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவு வந்துட்டு 2 பீஸா பண்ணுற அளவுக்கு. இப்போ நான் அதில் 1 மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஹாஃப் மட்டும் நம்ம ஸ்மூத் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இது ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பீஸா சாஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். நம்ம பீஸா சாஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷன் தான். நான் பேசிக்காக ஒரு எல்லோ பெல் பெப்பர், டொமேட்டோ, க்ரீன் கேப்சிகம், அப்புறம் ஸ்வீட் கார்ன், ஆனியன் இதை மட்டும் இப்போ எடுத்திருக்கேன். சும்மா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்துட்டு டாப்பிங்ஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸு இல்லை சிக்கன் எது வேணாலும் உங்களோட ஃபேவரட் எதுவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுலில் இருந்து டோ எடுத்துடலாம்.
எடுத்துகிட்டு அந்த பேஸை ஃபார்ம் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. மெதுவாக வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலே அது ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேக்கிங் பேனில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுருக்கிற மாவை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம நல்லா அந்த பேனில் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டோம். இது ரொம்ப தின் லேயராகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பீஸா சாஸை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பீஸா சாஸ் தான் இதுக்கு ஃப்ளேவரே கொடுக்கும். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற டாப்பிங்கை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன டாப்பிங் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட ஆப்ஷன் தான். இப்போ என்கிட்ட இருக்கிறத மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் சீஸையும் போட்டுக்கலாம். சீஸ் வந்து நல்லா ஜென்ரஸாகவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரணும் அப்படின்னா மோசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் இப்போ நார்மல் சீஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆரிகானோ பவுடர் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம பீஸா ஓவனுக்குள்ளே போக ரெடி ஆயிடுச்சு. ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 minutes 230 degreesல. ஓவன் இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேன் உள்ளே வச்சிடலாம். 230 degreesல வந்து 20 minutes நான் வைக்கிறேன். நல்லா ஹீட்டாக இருக்கும், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து இந்த பீஸா நல்லா குக் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் யம்மி பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நம்ம பீஸா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.